ஸ்டாலின் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? தண்ணி குடிச்சிங்களா ஐயா? நீங்கள் குடிப்பீங்க, உங்கள் வீட்டாண்ட பைப்பு இருக்கும், வீட்டுக்குள்ளேயே பைப்பு இருக்குங்க ஐயா. எங்கள் ஒத்த வீட்டுக்கு பைப்பு இல்லைங்க ஐயா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் எங்கள் வீட்டுக்குன்னு தண்ணி வசதி கொடுத்துருந்தாங்க ஐயா. எங்கள் வீட்டுக்கும் தெருவுக்கும் ஒரு 1.5 ஏக்கர் இப்போ நடுவில் வயல் இருக்குங்க ஐயா. அந்த வயலை தாண்டி தான் தெருவுக்கு போகணும். அந்த வயலில் விவசாய வேலை பார்க்கும்போது ஜேசிபி டிராக்டர் அங்கேயும் இங்கேயும் போகும்போது பைப்பு உடஞ்சிட்டுங்க ஐயா. சரி, எங்கள் தனி வீட்டுக்கு தான் பைப்பு தரல. உடச்ச பைப்பு என்னன்னு கேட்கல. பொது பைப்பு தெருவுலன்னு பொது பைப்பு இருந்ததுங்க ஐயா. அந்த பொது பைப்பையும் மோட்டரை உடச்சி, கேனை உடச்சி, தொட்டியை உடச்சி, எல்லாத்தையும் உடச்சி பைப்பெல்லாம் கழட்டி எடுத்துட்டாங்க ஐயா. இருந்த இடம் இல்லாத பண்ணிட்டாங்க ஐயா. எங்கள் அம்மா பிச்சை எடுக்கிற மாதிரி தண்ணிக்கு 2025 தண்ணிக்கு அலையிறாங்க ஐயா. வீடு வீடாக ஒரு குடத்துக்கு. இந்த வாய்க்கால விடுறீங்களே, இந்த தண்ணி எடுத்து குடிக்கட்டுமாங்க ஐயா? நாங்கள் குடிக்கிறோங்க ஐயா. நீங்கள் ஊன்னு சொன்னால் நாங்கள் குடிக்கிறோங்க ஐயா. நான் உங்கள்கிட்ட தாங்க ஐயா கேட்பேன். எங்கள் அம்மாவும் அப்பாவோ நான் கும்பிட்ற முருகன் மேலே சத்தியமாக உங்களுக்கு தாங்க ஐயா ஓட்டு போட்டாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட தாங்க ஐயா கேட்க முடியும். நம்ம ஊருக்காரரு, திருவாரூர்காரரு நமக்கு செய்வாருன்னு ஓட்டு போட்டாங்க ஐயா. எனக்கு ஓட்டேடி இல்லைங்க ஐயா. ரொம்ப வருஷமாக அலைகிறேன், ஓட்டேடி தரமாட்டுறாங்க ஐயா. ஐயா, ஒரு குடம் தண்ணி தெருவில் யார்ட்டையாவது கொடுக்க சொல்லுங்க ஐயா. பொது பைப்பையும் பிடிங்கிட்டீங்க, எங்கள் வீட்டுக்குன்னு இருந்த பைப்பையும் பிடிங்கிட்டீங்க ஐயா. நாங்கள் சர்வீஸ் கரண்ட் தாங்க ஐயா கட்டுறோம். கரண்ட்டு எங்களுக்கு வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி எல்லாம் கட்டுறோங்க ஐயா. எங்களுக்கு வாழ தகுதியே இல்லையா ஐயா அந்த மாயாவரம் மாவட்டத்தில்? ஐயா, கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் மனு கொடுத்துட்டாங்க ஐயா, கேட்க மாட்டாங்க ஐயா. விசாரிப்பு கிட்ட சொல்லிட்டாங்க ஐயா, கிளர்க்கு கிட்ட சொல்லிட்டாங்க ஐயா, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க ஐயா. யாருமே கேட்க மாட்டாங்க. என்னங்க ஐயா, என்னையா பண்ணலாம்? எங்களுக்கு தண்ணி குடிக்காம தொண்டை அடைக்கிதுங்க ஐயா.